தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மேலே கபிஸ்தலம் பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பொது விநியோக கட்டிடத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு 12,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பொது விநியோக கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இதுவரை இந்த கட்டிடம் திறக்கப்படாததால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சென்று நியாய விலை கடையில் பொருட்களை வாங்கி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் புதிதாக கட்டப்பட்ட பொது விநியோக கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் அவற்றை சரி செய்து உடனடியாக திறக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ரேஷன் கடை கட்டி 1.5 வருஷம் ஆகுது. ரேஷன் புதுசாக கட்டியே பழுதடைஞ்சு போயிருக்குது. நாங்கள் 1.5 கிலோமீட்டர் போய் நாங்கள் ரேஷன் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வரோம். 25 கிலோ 35 கிலோன்னு அரிசி தூக்கிட்டு வர எங்களால் முடியல. மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோம். எல்லாரும் வெயிலில் நின்று தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த ரேஷன் கடை திறந்ததை சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க. எங்களுக்கு அதுதான் வேணும். இதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் நாங்கள் போராடுவோம். நீங்கள் திறக்கலைன்னா நாங்கள் கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் சேர்ந்து மகளிர் எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். எங்களுக்கு தயவு செய்து இதை திறந்து கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். சேலம் மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஏற்காட்டில் ஒரு வாரத்துக்கு மேலாக குப்பைகள் தேங்கி கிடப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வார விடுமுறை நாட்களில் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வரும் நிலையில் பொழுதுபோக்கு இடங்களில் குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் அவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக பொழுதுபோக்கும் படகு இல்லம் அருகே குவிந்து கிடக்கும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடிய ஆட்சியில் அனைத்து துறைகளும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் கீழக்கரை ஜல்லிக்கட்டு காளை முட்டியதில் தலைமை காவலர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு கமிட்டியின் டோக்கன் இருப்பதாக கூறி குறுக்கு வழிகளில் ஜல்லிக்கட்டு காளைகளை வாடி வாசலுக்கு கொண்டு வந்தனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலர் சித்தையன் என்பவரை பின்னால் வந்த ஜல்லிக்கட்டு காளை முதுகில் குத்தி பலத்த காயம் ஏற்பட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் முறையான ஏற்பாடுகள் செய்யாததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததால் விடுமுறைக்காக அங்கு சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். பிரதான சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த கோடை மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. மழை இல்லாததுடன் தற்போது வெயிலும் அதிக அளவில் வாட்டி வதைத்து வருவதால் அருவியில் நீர்வரத்து குறைந்துள்ளது. இதனால் குற்றாலத்திற்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் மெயின் அருவியில் வரிசையில் நின்று பாறையில் இருந்து விழும் நீரில் தலையை சிறிது நேரம் நனைத்து செல்கின்றனர். தொடர் விடுமுறையை ஒட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இங்கு பைன் ஃபாரஸ்ட் மற்றும் படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சென்ற ஆர்வலர்கள் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தனர். மேலும் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் கொண்டாடியும் செல்ஃபி எடுத்தும் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.